அந்த ப்ரொஃபஸர் வந்து அவ்வளவு தூரம் எடுத்துட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட்னா, சமுதாய ஒற்றுமை இருந்துச்சுன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா வளரும். எந்த சமுதாயத்துல ஒற்றுமையா இருக்காங்களோ அவங்களால தொழில் நல்லா செய்ய முடியும். இன்னைக்கு வந்து எல்லாரும் தொழில் பண்ணுங்க, வாங்க வாங்கங்கிறான். ஏங்க, ஒரு ரோட்ல வரிசையா 10 டீ கடை இருக்கு, காப்பி கடை இருக்கு. எல்லா கடையுமா கூட்டம் இருக்கு? 2 கடையில தான் கூட்டம் இருக்கு. அப்ப அவனுக்கு தான் அது தெரியுது. திருப்பி தலைவர் சொன்னத எல்லாரும் இட்லி கடை அவர் கடையெல்லாம் கூட்டம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடாது. அந்த தொழில்ல அந்த பக்தி இருக்கணும். தொழில்ல வந்து நம்ம எந்த செயலில் ஈடுபட்டாலும் சரி, அதுல அந்த பக்தியும் ஈடுபாடு இருந்தா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு யாராச்சும் தெய்வம் கூட நிற்கும் சொன்னார் அவர். தெய்வம் கூட நிற்கும், நம்ம கூட நிற்கும். ஆனா ஒரே கண்டிஷன் வந்து நமக்கு அந்த தொழில பக்தி வேணும், ஈடுபாடு வேணும். அது இருந்தனா குடும்பம்லாம் நல்லா போய். இப்ப எனக்கு இப்ப நிறைய ஒர்க் ஷாப்லாம் நடக்குது. குடும்பத்தையும் தொழிலையும் எப்படி சமமா பேலன்ஸ் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எங்க ஐயா வந்து காலையில 8 மணிக்கு ஒரு பெரிய கும்பால கஞ்சி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார் கடைக்கு. போயிட்டா ராத்திரி தான் வருவார். மத்தியான சாப்பாடு கடையில். நாங்க அப்பாவெல்லாம் காலையில இப்போ ஞாயிற்றுக்கிழமை. இப்போ எங்களுக்கெல்லாம் அப்பா மேல பாசம் இல்லையா? அவர் எங்க அப்பா குடும்பத்தை நடத்தலையா? நாங்க 10 பேர். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியாது. 10 பேர் கூட பிறந்தவங்க. 10 பேரையும் வளர்த்து 10 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். எனக்கு எங்க மூத்தக்கா பொண்ணை கட்டி வச்சார். எனக்கு மனைவி வந்து என்னுடைய மூத்தக்கா பொண்ணு. இதுல இன்னொரு பெரிய தமாசை என்ன தெரியுமா? எனக்கு விவரம் தெரியும் போது எங்க மூத்தக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. என்ன மனைவியும் என்னுடைய தம்பியும் ஒரே நேரத்தில் பிறகுறாங்க. எங்க மூத்தக்கா பிரசவத்துக்கு எங்க வீடு வர்றாங்க. என் தம்பி பிறகுறான். இதெல்லாம் இந்த காலத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியும். ஒரு பிள்ளை பத்திட்டு 2ஆவது பிள்ளை பத்தி நம்ம ஆள் பூரா கழிஞ்சு சாவுறேன். இது இந்த ரொம்ப அசால்ட்டா அந்த காலத்துல. இப்பதான் அவங்களாம் வளர்க்கலையா? நம்மளாம் நல்லா வளரலையா? நல்லா தான் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு அப்பா பிஸ்னஸ். நான் 73ல் இன்ஜினியரிங் காலேஜ் முடித்தேன். எனக்கு நிறைய கனவுகள்லாம் இருந்தது. 65 மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எம்இ படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போனோம் அப்படின்னு. ஃபாதருக்கு ஹைப்பர் டென்ஷன். சரி, ஹைப்பர் டென்ஷன் வந்து தொழில் போயிடும், நீ வாடா அப்படின்ட்டார். அடுத்த நாளே இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு அடுத்த நாளே போயிட்டு வேலைக்கு நான் போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் வேலைக்கு போகல. அது நம்ம ஜோசியர் நீங்க ஒருத்தருக்கு அவர்கிட்ட எங்க ஜோசியர் சொன்னாரு, உன் கையை போது இப்படித்தான் இருக்கும், இப்படி ஆகாதே அப்படின்ட்டு. உன் கையை போது இப்படித்தான் இருக்கும், இப்படி ஆகாது அப்படின்னா. அதனால தொழில பக்தி இருந்து நம்மளுடைய நேர்மை இருந்தா நல்லா செய்யலாங்க. என்ன நல்லா சம்பாதிப்போம், நல்லா சமுதாயத்துக்கு செய்வோம். நம்ம சமுதாயத்துக்கு நல்லா செய்வோம். எவ்வளவு செய்வோம்? சிலப்பதிகாரத்துல கண்ணகியோட அப்பா மாசாத்துவான் பெரிய வணிகர். பெரிய வணிகர். அவர் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு நிதி உதவி தேவைப்போ இவர் கொடுப்பார். அந்த காலத்துல எப்படி இருந்துப்பார்? அந்த மாதிரி இருந்திருக்கு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இளங்கோ சொல்றாரு, வரும் பொருள் பிறர் காற்றும் மாசாத்துவான் அப்படிங்கிறார். தனக்கு வர்ற காசெல்லாம் பிறர். கோவனை கல்யாணம் எல்லாம் போன பிறகு கூட அவர் தொழில் நிப்பாட்டல. அவர் தொழில் பண்ணிட்டாரு. தொழிலாக தான் இருக்கணும். சம்பாதிக்கிற வேலைங்க. சொன்னா காலையில் இருந்துச்சா நமக்கு ஒரு வேலை வேணும். சும்மா உட்காந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டு பல வேலைக்கிட்ட எவன் காலத்தை இன்னைக்கு அறுக்கலாம் அது கூடாதுங்க. காலையில் இருந்துச்சா நமக்கு ஒரு 10 கவலை மண்டையில் இருக்கணும், 10 டென்ஷன் இருக்கணும். அப்பதான் அதுதான் நம்மளை செலுத்தும். சாகல எல்லாரும் தான் ஆக போறோம். அதுதான் செலுத்தும். அதுதான் நம்ம சமுதாயத்துல நம்ம தலை நிமிர்ந்து நிக்க செய்யும். அதனால அந்த சமுதாய இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, அவர் ரெஃபரல் சொல்றாரு, தம்பி இத்தனை கோடி பிசினஸ். இது இல்லாட்டாலும் நடக்கும். ஆனா இது உணர்வோடு நடக்கிற தொழில், அந்த சமுதாய உணர்வோடு நமக்கு நடக்கிற தொழில். இதை நம்ம டெவலப் பண்ணுவோம். எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு மதுரையில் ஒரு அமைப்பு, பூரா முஸ்லீம். பேர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். மடிசால ஒரு எஜிபிஷன் போட்டாங்க. பூரா முஸ்லீம் ஸ்டால். விசிட்டர் பூரா முஸ்லீம். அன்னைக்குதான் தெரியுது
மதுரையில இவ்வளவு பேர் இருக்காங்களா? சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. அன்னைக்கு தான் தெரியுது. அவ்வளவு அந்த அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அந்த வியாபாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு கரெக்ட். இந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் அது பேர் அப்படி இருக்கு. ஆனா ஆள் பூரா முஸ்லீம். இன்னைக்கு மதுரையில எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பூரா யாரு இப்ப குஜராத்தி அவங்க தான், ராஜஸ்தான்காரன் தான் கல்லு மார்பிள்ஸ் பூரா அவன் தான் பண்றான். எனக்கு என்ன பயம்னா நம்மால் இப்படியே போயிடுவோமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதெல்லாம் தடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து யாரையும் விடாதீங்க. தொழில தொடங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள சேர்த்து அணைச்சு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட்டிட்டு போய் பேங்க்கு காமிச்சு கடனை வாங்கி கொடுத்து என்னச்சா அவரை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. உங்களால ஒருத்தரை டெவலப் பண்ண முடிஞ்சா போதும். அவர் அடுத்தவர் பண்ணுவார், அவர் அடுத்தவர் பண்ணுவார். நம்ம சமுதாயம் வளர்றது தான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். விஎம்சியினுடைய ஆரம்பிச்சது குறிக்கோளே அதுதான். அந்த குறிக்கோளை நோக்கி நாம, எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் பாட்டு சும்மா இருந்தேன் சேலையில இருந்து, அண்ணே நீங்க வாங்க, மடிசாலை பொறுப்பெல்லாம் முடிஞ்சாச்சு, ஃப்ரீயா இருந்தேன். முன்னாள் தலைவர் அண்ணே நீங்க வாங்க, எதுக்கு சும்மா கூப்பிட்டு மடிசாலையில இருந்தே பழக்கம் நமக்கு. கந்தசாமி நல்ல நண்பர் அவரு. அதனால அவர் சும்மா வாங்கலன்னு சொல்லி இழுத்துட்டு போய் இளங்கவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படியே சேர்ந்தாச்சு. நீ ஏதாவது நீ பொறுப்பு ஏதாவது பொறுப்பே எனக்கு வேணாமே அப்படின்னு. அப்புறம் நீ கௌரவத்தால் ஏதாவது இருந்து போட்டு அடிச்சு உட்கார வச்சாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு முடிஞ்சதை நான் கேட்குறப்பெல்லாம் யோசனை சொல்லுவேன். தேர்தல் வந்துச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தேர்தல் நடந்து கொடுத்தோம், நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. ஆமாம். அதனால எனக்கு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். யாரு வந்து வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் யோசனை சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதனால இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஎம்சி நிர்வாகத்துக்கும் தலைவர் அவர்களுக்கும், உங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு